ஹிஸ்ட்ரி டியூட்டர்ஸ் அகாடமி சார்பாக ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் டாபிக் சென்ட்ரல் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் சிபிஎஸ்இ நடத்தப்படுது. இது ஒரு நேஷ்னல் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 17/9/2024 முதல் 16/10/2024 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டு நடக்கக்கூடிய நாள் 1/12/2024 அன்றைக்கி டெஸ்ட்டு நடக்குது. இந்த டெஸ்ட்டுக்கு நம்ம அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலியமாக தான் போட முடியும். ஆன்லைனில் போடக்கூடிய வெப்சைட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ மிரரிங் ஆகிட்டுருக்கு. எக்ஸாம் சென்டர் அவைலபிளாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 3: மதுரை, சென்னை, கோயம்புத்தூர். தேர்வு எழுதக்கூடிய நபர் எக்ஸாம் சென்டருக்கு காலையில் 7:30 மணிக்கு உள்ள என்ட்ரி ஆகிருக்கணும். இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த CTET-ல் 2 பேப்பர் இருக்குது. பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1 வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதுகிறவங்க. பேப்பர் 2ன்றது 6th ஸ்டாண்டர்ட் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எலிஜிபிலிட்டி எழுதுகிறவங்க. மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே பேப்பர் 2 தான் மோஸ்ட்லி பார்த்துட்ருக்கோம். பேப்பர் 2 எழுதுகிறவங்க மார்னிங் 7:30 AM எக்ஸாம் சென்டரில் அட்டெண்ட் ஆகிருக்கணும். பேப்பர் 2 எழுதுகிறவங்களுக்கு மார்னிங் ஷிஃப்ட், பேப்பர் 1 எழுதுகிறவங்களுக்கு ஈவினிங் ஷிஃப்ட். பேப்பர் 2 பார்த்திங்கன்னா காலையில் 9:30 to 12 o'clock வரைக்கும் டெஸ்ட் இருக்கும். மொத்தம் 2.5 மணி நேரம் பரீட்சை இருக்கும். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். உங்களுக்கு OMR ஷீட்டில் தான் ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் பேப்பர் 2ஓட சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 சப்ஜெக்ட் மட்டும்தான்: சைல்டு டெவலப்மெண்ட், பெடகாலஜி, லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, சோசியல் சயின்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா முதல் சப்ஜெக்டில் 30 கேள்விகள், லாங்குவேஜ் 1ல் 30 கேள்விகள், லாங்குவேஜ் 2ல் 30 கேள்விகள், சோசியல் சயின்ஸ் 60 கேள்விகள். மொத்தம் நமக்கு கேட்கப்பட கேள்வி வந்து 150 கேள்விகள். ஒரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண் கணக்காக 150 மதிப்பெண்கள். இந்த 150 மதிப்பெண்ணில் நம்ம 60% மேல் எடுத்திருந்தால் குவாலிஃபைடு. அதாவது 60% அல்லது 60%க்கு மேல் எடுத்திருந்தால் நம்ம பாஸ். சப்ஜெக்டோடைய மொத்த சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் சென்ட் பண்ணியிருக்காங்க டீச்சர்ஸ். நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை ஷேர் பண்ணுறேன் டீச்சர்ஸ். நோட்டிஃபிகேஷனில் ஒரு சப்ஜெக்ட்லேருந்து எங்கெங்கேருந்து கவர் பண்ணுறாங்க டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனை எல்லாருமே கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க. நன்றிங்க டீச்சர்ஸ்.